வணக்கம். இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்களா உங்க போன்ல இல்ல கணினில? ம். அது ஏன் அது ஏன் ஒரு குறிப்பிட்ட வழியில தான் வேலை செய்யுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம எல்லாரும் பைனரி கோடுன்னு சொல்லிடுவோம். ஆனா அதுக்குள்ள. ஆமா, ஆனா அந்த பைனரி கோடு ஏன் அப்படி இருக்கு? அதுக்கு பின்னாடி ஒரு பிரபஞ்ச ரகசியமே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, இன்னைக்கு நாம எஸ்கேஆர் அதாவது சோனு குமார் எழுதின தி லெஜெண்ட் மைண்ட் அப்படிங்கிற ஒரு ஒரு ரொம்பவே வித்தியாசமான புத்தகத்தை பத்தி கொஞ்சம் விரிவாக பேசுவோம். ஆமா. நீங்க கையில வச்சிருக்கிற அந்த புத்தகம் ஒரு சாதாரண புத்தகம் இல்ல. நிச்சயமா இல்ல. இது கணிதம், அண்டவியல், ஆன்மீகம்னு எல்லாத்தையும் ஒன்னா கலந்து. ஒரு மாதிரி நம்மளோட மூணாவது கண்ணை திறக்கிற அனுபவத்தை கொடுக்க முயற்சி பண்ணுது. கரெக்ட். நீங்க கவனிச்சீங்கன்னா ஒவ்வொரு பக்கத்திலயும் ஜெய் குருதேவ்னு எழுதியிருக்கும். அதோட லெஜெண்டுக்கும் ஒரு விளக்கமும் கொடுத்திருப்பாரு. ஆமா. லெஜசி, ஈவன், காட், எண்ட், நாட் டீமன்ஸ். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இந்த முழு ஆய்வுமே சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. சரி, நம்மளோட இன்னிய நோக்கம் எண்களோட அடிப்படை இயல்பை பத்தின ஆசிரியரோட இந்த தனித்துவமான கோட்பாடுகளை அலசி ஆராயறது தான். குறிப்பா 1 மற்றும் 0. ஆமா, இந்த ரெண்டே ரெண்டு எண்கள் இந்த பிரபஞ்சத்தோடவும் நம்ம கணினி மொழியோடவும் எப்படி தொடர்பு படுத்தப்படுதுன்னு பார்க்க போறோம். இது ஏதோ ஒரு பெரிய சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட ஆரம்பம் மாதிரி இருக்கு. ஆமா, வாங்க கதையை முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். சரி. சரி, புத்தகத்தோட 25வது அத்தியாயத்திலிருந்து ஆரம்பிப்போம். ஆரம்பிக்கலாம். அதுல ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, நம்ம கணக்குல இருக்கிற எல்லா மெய்யெண்களும், அதாவது அந்த பிளஸ் மைனஸ் 0 எல்லாமே. ஆமா, எல்லாமே 1 அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணில இருந்து தான் வந்துச்சுன்னு சொல்றாரு. இது கேட்க ரொம்ப எளிமையா தெரியலாம். ஆனா இதுதான் அவரோட பெரிய கோட்பாட்டோட முதல் படி. சொல்லப்போனா ஒரு பிரபஞ்சத்தோட தோற்றம் மாதிரி விளக்குறாரு. அப்படியா? எப்படி? ஆமா, ஒரு கற்பனையான காட்சி மாதிரி. பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய வெற்றிடத்தை கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகே. அங்க 1ங்கிற ஒரு மூலை மட்டும் தனியா நிக்குது. அதிலிருந்து தான் மத்த எல்லாமே உருவாகுது. ஓ, அப்போ நேர்மறை எண்கள் எல்லாம்? அத உருவாக்க அந்த 1 அதோடயே திரும்ப திரும்ப கூட்டணும். 1 + 1 = 2. 1 + 1 + 1 = 3 அப்படி போய்கிட்டே இருக்குமா? ஆமா, நீங்க கூட்டிக்கிட்டே போனா கோடிக்கணக்கான நேர்மறை எண்கள் உருவாகிடும். அப்போ எதிர்மறை எண்களுக்கும் இதே லாஜிக் தானா? அதேதான். 1ல இருந்து 1 கழிச்சா 0. 1 - 1 = 0. கரெக்ட். திரும்பவும் அதிலிருந்து 1 கழிச்சா -1. இப்படியே கழிச்சுக்கிட்டே போனா எதிர்மறை எண்களோட முழு குடும்பமும் உருவாகிடுது. ஆக கூட்டல் கழித்தல் அப்படிங்கிற ரெண்டே ரெண்டு செயல்பாடுகள். ஆமா, அந்த 2 செயல்பாடு மூலமா 1ங்கிற ஒரு எண்ணிலிருந்து முழு எண் குடும்பமும் உருவாகுது. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு வழக்கமான கணித தேற்றம் கிடையாது. நிச்சயமா இல்ல. இது எண்களுக்கான ஒரு தத்துவார்த்தமான தோற்றக்கதை. அதனாலதான் ஆசிரியர் 1ங்கிற எண்ண இந்த முழு எண் அமைப்போட தாய், மதர் அப்படின்னு சொல்றாரா? சரியா சொன்னீங்க. அந்த ஒரு மூலத்திலிருந்து தான் எல்லாம் தோன்றுதுங்கிற ஒரு ஆழமான ஆன்மீக கருத்தை இதுல பொருத்தி பாக்குறாரு. இதோட அவர் நிறுத்தல, பெருக்கல் வகுத்தல் பத்தியும் பேசுறாரு. ஆமா, 1 எத்தனை தடவை அதோட பெருக்குனாலும் விடை 1 தான். அதே மாதிரி எத்தனை தடவை வகுத்தாலும் விடை 1 தான். இத அந்த தாய் 1ஓட 2 மகன்கள், சன்ஸ், அதாவது குடும்பங்கள்னு சொல்றாரு. ஆக இப்ப நம்ம கிட்ட ஒரு தாய், அவங்க மூலமா உருவான கூட்டல் கழித்தல் உறவுகள், அப்புறம் அவங்களோட 2 மகன்கள், ஒரு முழு எண் குடும்பமே உருவாயிடுச்சு. ஆமா, ஒரு முழுமையான குடும்பம். ஓகே, இது வரைக்கும் ஓரளவுக்கு புரியுது. ஆனா இங்கதான் கதை ஒரு பெரிய யூ டர்ன் எடுக்குது. ஆமா, அடுத்ததா அத்தியாயம் 26க்கு போவோம். பூஜ்யம்னா நாம சும்மா 1 - 1 = 0 நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஆசிரியர் பூஜ்யத்துக்கு பல சாயல்கள், அதாவது பல முகங்கள் இருக்குன்னு சொல்றாரு. கரெக்ட். பூஜ்யம்னா வெறுமைதான். ஆனா அந்த வெறுமையோட தரம், அதோட அளவு, அது மாறுபடும் சொல்றாரு. அதுக்கு ஒரு அருமையான உதாரணம் கூட கொடுத்திருப்பாரு. ஆமா, ஒரு பையன் முதல் வகுப்புல ஃபெயில் ஆனா அவனோட ரிசல்ட் 0. அதே மாதிரி ஒருத்தர் பல்கலைக்கழக இறுதி ஆண்டுல ஃபெயில் ஆனாலும் அவரோட ரிசல்ட்டும் 0 தான். ஆனா ரெண்டுமே 0 தான். ஆனா அந்த 2 பூஜ்யத்துக்கும் நடுவுல இருக்கிற கல்வி நிலை, அறிவு, அனுபவம்னு ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு இல்லையா? உண்மைதான். என் கையில காசே இல்ல, ஜீரோ பேலன்ஸ்னு சொல்றதுல கூட 2 வகை இருக்கு. மாச கடைசியில வர்ற ஜீரோ பேலன்ஸ் வேற, வேலையே இல்லாம இருக்கிற ஜீரோ பேலன்ஸ் வேற. சரியா சொன்னீங்க. அந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்றார். மைக்ரோ லெவல்ல இருந்து மெகா லெவல் வரைக்கும் இந்த வெறுமைய அளக்கலான்னு சொல்றாரு. இப்போ இத வச்சுக்கிட்டு அவர் ஒரு பெரிய பிரபஞ்ச கோட்பாட்டுக்குள்ள போறாரு. ஆமா, இங்க அவர் சொல்ற விஷயம் கொஞ்சம் விசித்திரமா இருக்கும். அதனால இது அறிவியல் இல்ல, ஒரு குறியீடு பார்வைங்கிறத மனசுல வச்சுக்கணும். சரி. அவர் ஒளியோட வேகத்தை எடுத்துக்கிறாரு. அதாவது ஒரு வினாடிக்கு சுமார் 3 லட்சம் கிலோமீட்டர்.
இத அவரை C = 3 × 000ன்னு எழுதுறாரு. ஒரு நிமிஷம், 3,00,000 கிலோமீட்டரை ஏன் அப்படி எழுதுறாரு? அதுல 15 பூஜ்யங்கள் இருக்குன்னு சொல்றாரா? ஆமா, அது ஒரு தத்துவவார்த்த குறியீட்டு கணக்கு தான். அந்த C = 3 × 000 சமன்பாட்டுல 3ங்கிறது பிரபஞ்சத்தோட 3 முக்கிய சக்திகளை குறிக்குதுன்னு சொல்றாரு. அந்த 5 பூஜ்யங்கள்? அது பஞ்சபூதங்களை குறிக்குது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஓ, அப்போ 3 பிரபஞ்ச சக்திகள் பெருக்கல் 5 பஞ்சபூதங்கள். ஆன்மீக குறியீட்டு கணக்கு. சரி, அந்த 3 பிரபஞ்ச சக்திகள் என்னென்ன? அந்த 3 சக்திகளை 3 குழுக்களா பிரிக்கிறாரு. ஓகே. முதல் குழு கடவுள், GOD, இவங்களுக்கு 5 பூஜ்யங்கள். இரண்டாவது குழு? இரண்டாவது குழு மனிதன், ஹியூமன், இவங்களுக்கும் 5 பூஜ்யங்கள். அப்புறம்? மூன்றாவது குழு அரக்கன், டீமான், இவங்களுக்கும் 5 பூஜ்யங்கள். அப்போ கடவுள் தன்மையுடைய பஞ்சபூதங்கள், மனிதத்தன்மையுடைய பஞ்சபூதங்கள், அரக்கத்தன்மையுடைய பஞ்சபூதங்கள்னு பிரிக்கிறாரா? கரெக்ட். சுருக்கமா சொன்னா பூஜ்யம்ங்கிறது ஒரே மாதிரி இல்ல. கடவுளோட வேறுமை, மனிதனோட வேறுமை, அரக்கனோட வேறுமை, 3 வேற வேற. பிரபஞ்சமே இந்த 3 விதமான இன்மையால் தான் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. இது ஒரு தத்துவார்த்தமான டார்க் மேட்டர் மாதிரி இருக்கே. ஆமா, அப்படியும் சொல்லலாம். சரி, இப்போ நம்ம கிட்ட 3 அண்ட குடும்பங்கள் இருக்கு. ஒவ்வொன்னுக்கும் பஞ்சபூத சக்தி இருக்கு. ஆனா ஆசிரியர் இதோட நிறுத்தல. இல்ல, இந்த அமைப்பை எடுத்து நம்ம சூரிய குடும்பத்தோட கிரகங்கள் மேல பொருத்தி பார்க்கறார். இது ஒரு புதுவிதமான ஜோதிடம் மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட அப்படிதான். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சில கிரகங்களை ஒதுக்குறாரு. கடவுள் குடும்பத்துக்கு சூரியன், வியாழன், சனி. மனித குடும்பத்துக்கு சந்திரன், புதன், யுரேனஸ். அப்புறம் அரக்கன் குடும்பத்துக்கு செவ்வாய், வெள்ளி, நெப்டியூன். இது மட்டும் இல்ல, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பாத்திரத்தையும் கொடுக்கறாரு. உதாரணமா சூரியன் தந்தை, வியாழன் குரு, சனி மூத்த மகன் அப்படின்னு ஒரு காஸ்மிக் நாடகத்தையே உருவாக்குறாரு. இப்போதான் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த பிரபஞ்ச குடும்பங்களுக்கும் கிரகங்களுக்கும் நாம அன்றாடம் பயன்படுத்துற கணிதத்துக்கும் என்ன சம்பந்தம்? மிக சரியான கேள்வி. கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தலுக்கு இங்க என்ன வேலை? இங்கதான் ஆசிரியர் எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிறாரு. அவர் இந்த 4 கணித செயல்பாடுகளையும் அந்த பிரபஞ்ச குழுக்களோட இணைக்கிறாரு. எப்படி? இங்கே அவர் இந்திய வர்ண அமைப்பை ஒரு உருவகமாக பயன்படுத்துகிறார். பெருக்கல், அதாவது மல்டிப்ளிகேஷன், அது குரு அல்லது பிராமணர் குழுவைச் சேர்ந்தது. அறிவை பெருக்குவது, அதனால பெருக்கல். ஓகே. கூட்டல், அதாவது அடிஷன், அது கடவுள் அல்லது சத்திரியர் குழு. ராஜ்யத்தை விரிவுபடுத்துவது, கூட்டுவது. சரி, அப்போ கழித்தல்? கழித்தல், சப்ட்ராக்ஷன், அது மனிதன் அல்லது வைசியர் குழு. இவங்க வியாபாரத்துல லாப நஷ்டத்தை கணக்கிடுறாங்க, அதாவது குறைக்கிறாங்க. அப்போ வகுத்தல், அது அரக்கன் குழுவா? ஆமா, வகுத்தல், டிவிஷன், அது அரக்கன் அல்லது சூத்திரர் குழு. சக்திய பிரிக்கிறாங்க அல்லது பகிர்றாங்க, அதனால வகுத்தல். அப்போ மனிதர்களாகிய நாம மனித குடும்பத்தைச் சேர்ந்தவங்க, அதனால நம்மளோட அடிப்படை இயல்பே கழித்தல் தானா? இது கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. ஆசிரியரோட வாதம் அதுதான். நம்மளோட அடிப்படை பிரபஞ்ச இயல்பே கழித்தலோடு தொடர்புடையதுங்கிறது தான் அவரோட கருத்து. ஓகே. இப்போ இந்த ஒரு பாயிண்ட மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இத வச்சுதான் அவர் நம்ம கணினிகள் ஏன் இப்படி இயங்குதுன்னு விளக்க போறாரு. ஆ, சரி சரி. இதுதான் அத்தியாயம் 27ல வருது. ஆமா. ஓகே, இப்ப புரியுது. மனிதர்கள் சமம் கழித்தல், இந்த ஒரு சமன்பாட்டை வச்சுக்கிட்டு நம்ம கணினி உலகத்துக்குள்ள போவோம். சரி. நாம உருவாக்குன கணினிகள் ஏன் பைனரி மொழியில, அதாவது 0 மற்றும் 1 வச்சு இயங்குதுங்கிறதுக்கு அவர் என்ன காரணம் சொல்றாரு? ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, கணினி மொழிக்கு 2 குடும்பங்கள் இருக்கு. ஒன்று நேர்மறை பைனரி குடும்பம், +0 +1 +2 அப்படி. ஆமா. இன்னொன்னு எதிர்மறை பைனரி குடும்பம், -0 -1 -2. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் 0 மற்றும் 1 எப்படி வரிசைப்படுத்தப்பட்டிருக்குங்கிறது தான். புத்தகத்துல ஒரு பெரிய அட்டவணையை கொடுத்திருப்பாரே. ஆமா, உதாரணத்துக்கு +1 0001ன்னு எழுதினா -1 1110ன்னு எழுதணும்னு சொல்றாரு. சரி, இந்த கணினியோட செயல்பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற அடிப்படை விதிகள் என்ன? 2 விதிகளா அவர் சொல்றாரு. இதுவும் வழக்கமான கணிதம் இல்ல, அவரோட தத்துவ கணிதம். ஓகே. விதி 1, 01 = 0. என்னது? 01 -1 இல்லையா? அவரோட லாஜிக் படி 0ங்கிறது -1 விட பெரியது. அதனால பெரிய எண்ணிலிருந்து சின்ன எண்ணை கழிச்சா பெரிய எண்ணோட அடையாளம் தான் வரும்னு சொல்றாரு. ஓ, சரி. விதி 2? விதி 2,
10 ஈக்குவல்ஸ் டு 1. இது நமக்கு தெரிஞ்சதுதான். சரி, இந்த 2 விதிகளை பயன்படுத்தி அவர் என்ன நிரூபிக்க வராரு? ஒரு நேர்மறை பைனரி எண்ணிலிருந்து அதோட எதிர்மறை பைனரி எண்ணை கழிச்சா விடையா அதே நேர்மறை பைனரி எண் திரும்ப கிடைக்கும்னு நிரூபிக்கிறாரு. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. சுருக்கமா சொன்னா கணினியோட அடிப்படை செயல்பாடே கழித்தல் தானா? மிக சரியா சொன்னீங்க. இதுதான் அவரோட வாதத்தோட மையப்புள்ளி. ஓகே. கழித்தல் செயல்பாட்டோட தொடர்புடையது. ஆமா. அதனால மனிதர்களாகிய நாம உருவாக்குன கணினிகள் இயற்கையாவே இந்த கழித்தல் விதிய அடிப்படையா வச்சுதான் செயல்படும்னு சொல்றாரு. நம்மளோட இயல்பே கழித்தலுங்கிறதால நம்மளோட படைப்பான கணினியும் கழித்தல் அடிப்படையா கொண்டிருக்கு. ஆமா, நம்ம இயல்பு நம்ம படைப்புல பிரதிபலிக்குது. அப்போ நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? நம்மளோட முழு டிஜிட்டல் உலகமும் நம்ம போன்ல இருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் எல்லாமே ஆமாம், பிரபஞ்சத்தோட 3 விதமான விதிகள்ல ஒன்னான கழித்தல் விதியை மட்டும் அடிப்படையா வச்சு இயங்குதா? இது உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. ஆமா. இன்னும் ஒரு படி மேல போய் ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு குறிப்பிட்ட பைனரி குறியீடு இருக்குன்னு சொல்றாரு. குறுக்குழுவோட குறியீடு 0,0, மனித குழுவோட குறியீடு 1,0ன்னு. அப்போ இதோட ஆழமான அர்த்தம் என்ன? இதோட அர்த்தம் என்னன்னா, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற மத்த உயிரினங்கள், அதாவது கடவுள் அல்லது குரு தன்மையுள்ள உயிரினங்கள், ஒருவேளை பெருக்கல் அல்லது கூட்டல் விதிகளை அடிப்படையா வச்ச கணினிகளை கொண்டிருக்கலாம். அடேங்கப்பா. நம்மளோட டிஜிட்டல் உலகம் நம்ம மனித இயல்பை பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி மட்டும்தான். அப்பா, நாம எங்க ஆரம்பிச்சோம், எங்க வந்து நிக்கிறோம்? சாதாரணமா 1ங்கிற எண்ணுல ஆரம்பிச்சு 0தோட 15 முகங்களை பார்த்து, கிரகங்களோட குடும்ப சண்டைகளை பார்த்து, கடைசியில ஏலியன் கம்ப்யூட்டர்ஸ் வரைக்கும் வந்துட்டோம். ஆமா, இது கணிதத்தை ஒரு புது கோணத்துல பார்க்க வைக்குது. ஒருவேளை கணிதங்கிறது நாம நினைக்கிற மாதிரி ஒரு உலக பொதுவான மொழி இல்லையோ? அது ஒவ்வொரு உயிரினத்தோட உணர்வு நிலையை பொறுத்து மாறுபடுமோ? இதுதான் ஆசிரியர் எழுப்புற முக்கியமான கேள்வி. அவர் முன்வைக்கிற இந்த கருத்துக்களை நாம அப்படியே ஏத்துக்கணுமா இல்லையாங்கிறது 2வது விஷயம். ஆமா. ஆனா இது நம்ம சிந்தனையை தூண்டுற ஒரு பெரிய சித்திரத்தை நமக்கு காட்டுது. அவர் இதையெல்லாம் ஒரு தத்துவ பார்வையா தான் முன்வைக்கிறாரு. இது நம்மளை இப்படி யோசிக்க வைக்குது. எப்படி? இப்ப யோசிச்சு பாருங்க. ஆசிரியரோட கோட்பாட்டின்படி நம்மளோட யதார்த்தமோ நம்ம தொழில்நுட்பமோ கழித்தல் அப்படிங்கிற ஒரு விதியால வடிவமைக்கப்பட்டிருக்கு. சரி. அப்படியானா கூட்டல் அல்லது பெருக்கல்ங்கிற விதியால வடிவமைக்கப்பட்ட ஒரு யதார்த்தம் எப்படி இருக்கும்? அந்த யதார்த்தத்துல வாழ்ற உயிரினங்களோட தொழில்நுட்பம், அவங்க சமூகம், அவங்களோட சிந்தனை முறை எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கும்? ஆமா, அவங்க உருவாக்குற இன்டர்நெட் எப்படி இருக்கும்? அது எத்தகைய பிரபஞ்சமாக இருக்கும்? ஒருவேளை அவங்க உலகத்துல அழிவுங்கிறதே இல்லாம எல்லாம் கூடிக்கிட்டே போகுமா? இல்ல, எல்லாமே பெருகிக்கிட்டே இருக்குமா? இது யோசிக்க யோசிக்க நம்ம கற்பனைக்கு எல்லையே இல்லாத ஒரு பெரிய கதவை திறந்து விடுது.